இந்த பர்சன் சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாரு. ஏன்னா இந்த உலகத்தில் இவர் மட்டும்தான் உயிரோடு இருக்கிறாரு. மற்ற எல்லாருமே சாம்பீஸாக மாறிட்டுருக்குறாங்க. கடைசியாக அவர் சாகிறதுக்கு முன்னாடி எதிர்த்த ஃப்ளாட்டில் ஒரு பொண்ணை பார்க்குறாரு. பொண்ணை பார்த்ததுமே அவர் தெரியாமல் கால் ஸ்லிப்பாகி அந்த கயிற்றில் தொங்கிட்டுருக்கிறாரு. நல்ல வேளையாக அந்த கயிறு லூஸாக இருந்ததுனால அந்த கயிறோட கீழே விழுந்துடுறாரு. இப்போ அந்த பொண்ணுக்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. போய் அந்த பொண்ணுக்கிட்ட பேச ட்ரை பண்ணுறாரு. அந்த பொண்ணு இவரை சாம்பி அப்படின்னு நினச்சிட்டு விண்டோ கர்ட்டனை க்ளோஸ் பண்ணிடுறா. அடுத்த நாள் தாடியெல்லாம் ஷேவ் பண்ணிவிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணும் இவன் நம்மளை மாதிரி ஒரு மனுஷன்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் இவன்கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறமா இந்த பொண்ணுக்கு அங்கே சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் கயிறை கட்டி அங்கே தூக்கி போடுறான். இப்போ அவன் தண்ணியை வச்சு அந்த பொண்ணு இருக்கிற ஃப்ளாட்டு பக்கமாக அப்படியே மெதுவாக அனுப்புகிறான். அது போன வேகத்தில் அந்த கம்பியிலே போய் இடித்து சவுண்டு கேட்குது. இதை கேட்டதும் அந்த சாம்பி அங்கே தாவி தாவி அந்த பொண்ணு இருக்கிற ஃப்ளாட்டு பக்கமாக வருது. இந்த பையன் அந்த சாம்பியை திசை திருப்புறதுக்காக ஒரு பாட்டிலை எடுத்து தூக்கி வீசுகிறான். இந்த சாம்பியும் அந்த பொண்ணை விட்டுட்டு இந்த பையன் இருக்கிற ஃப்ளாட்டு பக்கமாக மேலே வாரான். இந்த பையன் வந்ததுமே மட்டையாலே அடித்து சாகடிக்கிறான். இப்போ அவங்க 2 பேருமே வாக்கி டாக்கியில் பேசிக்கிறாங்க.